श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது தியான யோகம் 6வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம். யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதः ஏகாகி யத சித்தாத்மா நிராசீரः பரிக்ரகः. யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதः ஏகாகி யத சித்தாத்மா நிராசீஹி அபரிக்ரகः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? சததம். சததம் என்று சொன்னால் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் ரகசி ஏகாந்தத்தில், அதாவது ரகசியமாக தனியாக ஒரு இடத்துல, அதாவது இந்த சத்தம், இந்த கூச்சல், மேலும் இந்த வீட்டு உபயோகமான பேச்சுக்கள் அதெல்லாம் இல்லாமல் ஒரு தனியான இடத்துல தனிமையாக இருந்து ஸ்திதா இருந்து கொண்டு ஏகாக்கினா தன்னந்தனியனாக, வேறு ஒருத்தரும் அங்கேயும் போய் இதெல்லாம் கூடவே 2 பேர் அழைச்சின்னு போனோன்னு வைங்க, அவளுக்கு சாப்பிட முடியல, குளிக்கிறதுக்கு ஜலம் இல்லை, இந்த மரத்தடியில் வசதியே இல்லை, காற்று அடிக்க மாட்டேங்கிறது அப்படின்னு ஏதான ஒரு அவளுக்கு இருக்கிற அந்த அசௌகரிய குறைச்சலை பற்றி பேசிகிட்டே இருப்பா அப்படின்னு சொன்னால், அதனால் யாருமே இல்லாமல் தன்னந்தனியனாக, ஏன்னா அதுக்கு அந்த வார்த்தையை சொல்லலாம். எத சித்தாத்மா உள்ளத்தையும் உடலையும் அடக்கியவனாக, நிராசீஹி ஆசை அற்றவனாய், அபரிக்கிரகா உடைமை பொருள் இல்லாதவனாய், யோகி தியானத்தில் முயல்பவன், ஆத்மானம் யுஞ்சீதா தன்னை நிலைபெறுத்த வேண்டும். அது யோகத்தில் ஒருத்தர் தன்னைத்தானே நிலைபெறுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அங்கே தனிமை அத்தியாவசியம். தனிமையில் உட்காந்து வீட்டில் யாரும் இல்லை, தனியாக உட்காந்துருக்கோன்னு சொன்னால் அது அப்போ எல்லாத்த பற்றி யோசிச்சுக்கிறது. நம்ம தனியாக இங்கே தான் உட்காந்துருக்கோம், ஆனால் மனம் ரொம்ப தூரத்துக்கு 2 கண்டத்தை விட்டு தாண்டி போகிறது. ஐரோப்பாவை தாண்டி, அதுக்கும் தாண்டி கிரீன்லாண்டு போயிட்டு அப்படியே அந்த குளிர் பிரதேசத்துக்கு போய் அலாஸ்காவுக்கு போய் அப்படி நாங்கள் போயின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு. மனம் போயிட்டே இருக்கு. அப்படி இல்லை, மனம் நம்ம கிட்டக்க இருக்கணும். அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட தனியாகவே இல்லை, எல்லாரும் பெருமாளோட தான் இருக்கோம். அப்படி மட்டும் இப்போ அப்படி புரிஞ்சுன்னா நாம் புரிஞ்சுட்டு தான் ஆகிடும். எல்லாரும் பெருமாளோட தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பெருமாள் இருக்குதுன்னா, ஆனால் நம்மளோட கூட எப்பவும் பெருமாள் இருக்கார் அப்படின்றத மனசை வச்சுட்டு பெருமாள் எல்லோரோட தான் இருக்கார். அது எத்தனை பேருக்கு புரியுறது அப்படின்னு சொன்னால் ஒரு 4 5 2 3 அப்படின்னு தான் நம்பரில் வரும். 4 5 மல்டிப்ளை பண்ணால் 20, 2 3 பேர் 23 × 4 5 பேருக்கு பண்ணால் பெரிய நம்பர் கிடைக்கும். ஆனால் அத்தனை பேருக்கு தனியாக பெருமாள் நம்ம ஒண்டிமா இல்லை, நம்மளோட துணைக்கு பெருமாள் இருக்கார். நம்மளோட அந்த ஹிருதயாகாரம் இருக்க தஹராகாசம் அப்படின்னு சொல்கிறோம். மனசுன்றது ஹிருதயத்தை பற்றின விஷயம் இல்லை. த மைண்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். மைண்டு வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொன்னால், மைண்ட் எங்கே 3வது தெருவில் இருக்குது, நம்ம ஒன்று இங்கே இருக்கமா அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த மைண்டுன்ற வார்த்தைக்கு அதுக்குள்ள எண்ணம், சொல், செயல், இந்த 6 விதமான கோட்பாடுகளையும் அது செய்யும். அதுதான் மனத்திற்கு சிந்தனை திறன் உடையது, செயல்பாட்டு திறன் உடையது, அப்புறம் நுண்ணறிவு உடையது, புலன்களுக்கு அப்பாற்பட்டதில்லை, புலன்களோடு ஒன்று சேர்ந்து தன்னைத்தானே அது செயல்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொன்னால், அந்த மனத்தில் ஒரு சின்ன அங்குஷ்டாபியம், ஒரு கட்டவரலோட நுனி இருக்க அந்த முதல் இன்ச்சு, அந்த இடம் அளவுக்கு காலியாக இருக்கும். அது பெருமாள் இருக்கிற இடம். எப்போவுமே நம்மளுக்கும் பெருமாளுக்கும் அந்த கனெக்ஷன் விட்டே போகாது. அந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அந்த கனெக்ஷன் விட்டே போகாது. அவன் ஏகாக்கியாக இருக்க சொல்கிறார் பெருமாள்னு சொன்னால் கூட, அந்த ஏகாக்கிக்கு தன்னந்தனியனாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால், ஐயோ நம்மளுக்கு யாருமே இல்லை, இந்த காட்டில் பயமாக இருக்கு, வீட்டில் ஒத்தரமாக இருக்கார், அப்படி ஒரு நாள் கூட இல்லவே இல்லை. நம்ம தன்னந்தனியனாகவே இல்லை, நம்மளோட கூட பெருமாள் இருக்கார் துணைக்கு. என்ன நடந்தாலும் அதுலேருந்து தன்னை பண்ணிக்கணும், அதை சமாளிச்சுக்கிறதுக்கு சுவாமி தைரியம் கொடுப்பார். காப்பாற்றக்கூடிய சாமர்த்தியம் இருந்தால் நம்மளுக்கு அதுபோல் துயரங்கள் வரக்கூடாதுன்னா சுவாமி நிச்சயமாக அதுலேருந்து நம்மளை என்ன பண்ணிவிடுவார், தவிர்த்து விட்டுடுவார். இல்லை அதுபோல் துன்பம் வரணும், அதை சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னால், துன்பம் வந்த பிறகும் அதை சமாளிக்கிறதுக்கு, அதுலேருந்து மீண்டு வெளியில் வரத்துக்கு நம்மளுக்கு தைரியம் கொடுப்பார். அதனால் கர்மா என்னவோ அது உண்டானதை அனுபவிக்கணும். அதுக்கு அப்புறம் அதோடு கூட பெருமாள் இருக்கிறதுனால இதில் இன்னொரு விஷயம் கூட பெரியவாள்லாம் சொல்லுவார்.
இந்த ஜீவாத்மாவோட அந்தர்யாமியாக பெருமாள் இருக்கிறதுனால இந்த ஜீவாத்மா கர்மவசத்தால் அது நரக லோகத்துக்கு யாதனையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எங்கேயான போனாலும் அங்கேயும் போவார். இல்லை அதுக்கு ரொம்ப ஒரு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கு, ஆனால் இன்னும் சரணாகதி பண்ணலை, அது சொர்க்கத்துக்கு போய் அனுபவிக்க போகிறதுனா அங்கேயும் பெருமாள் அந்த ஜீவாத்மாவோட கூட அந்த பெருமாள் போவார். அங்கேயே தான் அவர் போவார்னா என்னமோ பின்னாடியே போகிற மாதிரியோ கைப்பிடிச்சி ஆக்ஷன் பாரியோமா இல்லை. அந்த ஜீவாத்மா எங்கே போகிறதோ அந்த இடத்துக்கு அதே டெஸ்டினேஷன் தான் பெருமாளுக்கும். அந்த இடத்துக்கு பெருமாளும் கூடவே வருவார். அதனால் இது யாதனையை அனுபவிக்கிறதா இருந்தாலும் பெருமாள் கூட இருப்பார், இது நிறைய சௌரியங்களை அனுபவிக்கிறதா இருந்தாலும் பெருமாள் கூட இருப்பார். அதனால் ஏகாக்கி அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸு யாருமே இல்லாமல் இருக்கிற இடத்துல நம்ம போனமான ஆசைகளை அடக்கி உடைமை பொருள் அங்கேயும் போய் வெள்ளி தட்டு எடுத்துன்னு போகிறது, தங்க கிண்ணி எடுத்துன்னு போகிறது, அதுக்கப்புறம் இன்னும் எதான 2-3 முக்கியமான சாமான்லாம் எடுத்துன்னு போகிறது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உடைமைக்கு என்ன பண்ணால் உடைமை என்ன சொன்னாலே அதை பாதுகாக்கணும். ஒரு அப்பாவுக்கு மகள் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த அப்பாவோட கடமை என்ன? அவர் கையில் போட்டுருக்கிற மோதிரம் பவித்திரம் அதெல்லாம் எப்படி பத்திரமாக பார்த்துப்பாரோ அதுபோல் தன் மகளையும் அதை காட்டிலும் இன்னும் சிறப்பாக உடைமையை பார்த்துக்கணும். உடைமை என்றாலே அது தன்னுடைய நம்ம பொறுப்பில் இருக்குது. வில் ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் இட். யூ ஷுட் அதை பராமரிக்க வேண்டியது, மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு ஆகிடும். அதனால் உடைமைகளை விட்டவன் பெரிய இடத்த தனியாக போய் தியானம் பண்ணி தன்னோட ஆத்மாவை நிலையை உயர்த்திக்கணும்னு நினைக்கிறவனுக்கு உடைமைகள்லாம் தேவையில்லை. உடைமை அவன் இருக்கிற இடத்துல அது எல்லாம் இருக்கட்டும், நீ பாட்டுக்கு ஒன்றை உயர்த்திக்கிறதுக்கு மனதை அடக்கி ஆசையை அடக்கி ஆத்மானம் யுஞ்சித தன்னை அதில் நிலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் நமக்கு எல்லாருக்குமே இப்போ நம்மளோட கூட ஒத்தருமே இல்லை, பசங்கள்லாம் விட்டுட்டு போயிடுது அதெல்லாம் இல்லை அப்படின்னு இல்லை. எல்லாருக்குமே விட்டுட்டு போன பசங்களுக்கும் அதே பெருமாள் தான் துணை, கூட இருக்கிற பசங்களுக்கும் அதே பெருமாள் தான் துணை, நம்மளுக்கும் அவர் தான் துணை. அவர் தயாராக தான் இருக்கார். நம்ம 2 ஸ்லோகத்துக்கு முன்னே சொன்னோமே, தினமும் ஒரு 2 நிமிஷம் உள்ளே இருக்கிற ஜீவாத்மாவோட அந்தராத்மா இருக்கிற சுவாமி அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. இப்படி எந்த ஒட்டுமை போட்டேன்னு எனக்கு நீனே துணைக்கையாரு, என்கிட்ட பேசணும் இல்லையா, எனக்கு பொழுது போல அப்படின்னு சொன்னால் நம்ம 2 பேரும் பேசலாம். உங்கள்கிட்ட சமாச்சாரம் சொல்கிற அளவுக்கு என்னை கொஞ்சம் தயார்படுத்து, என்னை அதுக்கு தகுதி ஆவனா ஆக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள்டியை நம்ம கேட்டுக்கலாம். அதனால் சததம் எப்பொழுதும் ஏகாந்தத்தில் இருப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். தியானத்தில் முயல்பவன் தன்னை என்ன பண்ணணும், நிலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.